உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம டாக்டர் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய அனைத்து விளக்கங்களும் ஒரு மனிதன் நோய் வந்த பிறகும் நோய் வர்றதுக்கு முன்னாடியும் எப்படி வாழணும், என்ன மாதிரியான உணவுகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக விளக்கமாக தெளிவாக சொன்னீங்க. அதே நேரத்தில் இப்போ இந்த நோய்கள் வந்துருச்சு, நோய் வந்த பிறகு அதை குணமாக்கிறதுக்கு இந்த முறைகள் பயன்படுத்தும் பொழுதும் இந்த தெய்வ வழிபாடுகள், தெய்வ அனுக்கிரகங்களால் இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காயா? பொதுவாக இன்றைக்கு நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி, கோவில் போனால் நோய் தீருமா? இப்போ கோவில் போனால் நோய் தீரும்னா டாக்டருங்க எதுக்கு, ட்ரீட்மெண்ட் எதுக்குன்ற ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படும். பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோயை மூன்றாக நம்ம பார்க்கிறோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லுவோம். அது என்ன ஆத்தியாத்மிகம்? நம்ம உடம்புல நோய் ஏற்படுவதற்கு நாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள். நம்ம நிறைய கெட்ட பழக்கம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? சரியாக தூங்குறது இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, நிறைய அசைவமே உடலுக்கு கெடுதி நம்முடைய ஆன்மீக சாஸ்திரம் சொன்னாலும் கூட, அசைவத்தின் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தினால் நாள் கிழமை கூட பார்க்காமல் அசைவம் சாப்பிடுகின்ற பழக்கங்கள் முதல் கொண்டு அனைத்துமே இன்னைக்கு நோயை உருவாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்கு ஆத்தியாத்மிகம் போலவே ஆதி தெய்வீகம். இன்றைக்கு கிருமிகள், தொற்றுக்கள், விபத்துகள், காயங்கள் இதெல்லாம் நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய நோய்களை பார்க்குறோம். மூன்றாவது தான் ரொம்ப முக்கியம், ஆதி தெய்வீகம்னு சொல்லுவோம். மனுஷனுடைய மரபணு சார்ந்த ஆராய்ச்சிகள் இந்த உலகத்தில் நிறைய நடந்துட்டு வரதை பார்க்குறோம். இப்போ எப்படி பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு நிறம் தெரியுது, எப்படி அம்மா யாரு அப்பா யாருன்னு புரியுது, எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிட்ணும், யூரின் மோஷன் எப்படி போகணும், இதெல்லாம் எப்படி ஒரு குழந்தைக்கு தெரியுது? யோசிச்சு பாருங்க. குழந்தைக்கு யாராவது ட்ரெயின் பண்ணுறாங்களா? வாய் வழியாக தான் சாப்பிட்ணும், சாப்பாடு முழுங்கும்போது மூச்சுக்குழல் மூடி உணவு குழலுக்குள்ள உணவு போகணும், வயிறு போதும்னு சொல்கிறத எப்படி உணர்றது? கற்றுக்குறோம். எதை கற்றுக்குறோம்? கேள்வி கேட்கும்போது பேசுகிறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? மொழி, எந்த ஊரில் பிறந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மொழியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? உடம்பை மறைக்க துணி போடணுங்கிற நாலேஜ் எங்கேருந்து வருது? இதெல்லாம் எப்படி வருது? ஜெனட்டிக் கோடிங் தான். மரபணு சார்ந்த விஷயங்களில் பல ஆயிரம் வருடங்களாக மனிதனுடைய கற்றல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வந்திருக்கக்கூடியது தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி யூகேலேருந்து ஒரு ஆராய்ச்சி சொல்கிறோம். என்ன சொல்கிறான்னா, ஒரு அப்பா தினசரி உடற்பயிற்சி செஞ்சு அவருடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த அப்பா அந்த ஆரோக்கியத்துடைய மாற்றம் அவர் என்ன வச்சுருக்காரோ அது குழந்தைகளுக்கு அவர்களுடைய மரபணு மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ உங்கள் குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்துடைய கான்செப்ட் அந்த இடத்துல இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்போ அந்த மரபணுன்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில், ஜீன்ஸுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறைய இடங்களில் வெறும் அறிவு சார்ந்த விஷயம் மட்டும் வரலைங்க. நம்ம செய்யக்கூடிய பாப புண்ணியங்களும் சேர்ந்து தான் வருது. 7 தலைமுறைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனட்டிக் கோடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை, முதல் தலைமுறையிலிருந்து 7வது தலைமுறை வரை இருக்கக்கூடிய எல்லா நல்ல கெட்ட விஷயங்கள், பாப புண்ணியங்களை சேர்த்து தான் அந்த ஆத்மா பிரயாணிக்கிறத நம்ம பார்க்குறோம், இந்த உடல் பிரயாணிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு பெரும்பாலும் எங்கிருந்து வருது? மரபணுவிலிருந்து வருது. அதனால தான் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு அண்ணன் தம்பி, அதில் ஒருத்தர் பார்த்தா ஹெல்த்தியாக இருக்கார், இன்னொருத்தர் பார்த்தா பிறந்ததிலிருந்தே சளி, இருமல், ஆஸ்மாவோட போராடிட்டு இருக்கிறதே பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லாரையும் நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒரே உணவு, ஒரே வாழ்வியல் முறை, ஒரே மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் நோய்கள் ஏற்படுது, இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் நோய்கள் ஏற்படுவது கிடையாது? ஒரே சர்க்கரை நோய் தான். அவர் லட்டுலாம் சாப்பிட்றாரு, ஆனால் அவருக்கு 130 தான் இருக்குது. ஸ்ட்ரிக்டாக டாக்டர் கொடுத்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு 300 இருக்குது. என்ன காரணம்? இதுக்கு தான் ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவலாக நமக்கு வரக்கூடிய காரணங்களை நோய்களாக நம்ம சொல்லுறோம். இப்போ சந்திராஷ்டமம்னு ஒன்று சொல்லுவோங்க. இது என்ன சந்திராஷ்டமங்கிறது? சந்திரன் 8க்கு வரும்போது நம்முடைய மனம் சஞ்சலம் அடையும், நம்மளால் முடிவெடுக்க முடியாது.
சும்மா சாதாரணமாக பேசுகிற இடத்துல வாய் கொடுத்து வம்பு சண்டை வாங்கிட்டு வருவோம். அன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் தவறாக இருக்கும். அப்போ நம்ம யோசிப்போம், இது எப்படி கான்செப்டாக ஒத்து வர முடியும்னு. அமாவாசை வரும்போது, பௌர்ணமி வரும்போது, நிலவு நம்முடைய பூமிக்கு அருகில் வரும்போது என்ன பண்ணுது? கடல்ல அலைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்போ நிலவால், சந்திரனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீரை, கடல்ல இருக்கக்கூடிய நீரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சந்திரன் நம்ம உடம்புல இருக்க நீரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதா? அப்போ என்ன ஆகும்? மிகப்பெரிய அளவில் சஞ்சலத்தை மனதில் உருவாக்கக்கூடியதுனால தான் ஆஸ்ட்ராலஜிக்கலி சந்திராசிரமம் எப்பன்னு பார்த்து அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் வாயை மூடிட்டு உட்காருங்கன்னு நம்ம சொல்லுவோம். சயின்ஸ், ஆஸ்ட்ராலஜிங்கிறது இன்னைக்கு வெறும் கணிக்கக்கூடிய விஷயங்களாக, வணிகமயப்பாக்கப்பட்ட விஷயங்களாக பார்க்கப்படுகிறதே தவிர விஞ்ஞானபூர்வமாக விஷயமாக பார்க்கப்படுவது கிடையாது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு ஆயுர்வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய வழிமுறை தான் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னு சொல்லக்கூடிய தெய்வ வியபாஷய சிகிச்சை. தெய்வ வியபாஷய சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கு மனிதனால் மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத நோய்களுக்கான தீர்வளிக்கக்கூடிய சிறப்பு மருத்துவ முறைன்னு சொல்லுவோம். தெய்வ வியபாஷயம் 4 சிகிச்சைகளை சொல்லுது. மணி, மந்திர, ஔஷத, தியானம். பொதுவாக அந்த ஜெம் ஸ்டோன்னு ஒரு தியரி வரும்போது நம்ம எல்லாருமே இதை போட்டால் பணம் வருமா, அதை போட்டால் அது வருமானு தான் கேட்குறோமே தவிர, யாருமே என் உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோய் இந்த ஜெம் ஸ்டோன் போட்டால் தீருமான்ற ஒரு கேள்வியை கேட்பதே கிடையாதுங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தம் தெரியுமா? இன்னைக்கு கோயிலெலாம் நீங்கள் போகிறீங்கல்ல, சிவன் கோயில் போகிறோம், பெருமாள் கோயில் போகிறோம், திருப்பதி கூட போங்க. ஒவ்வொரு நாளுக்கும் பெருமாளுக்கு சாத்தக்கூடிய உடை அலங்காரங்கள் ஜாதக ரீதியாகத்தான் நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள் போனீங்கன்னா வைரக்கல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பார், ஒரு நாள் போனீங்கன்னா வெறும் மரகதத்தில் ட்ரெஸ் பண்ணியிருப்பார், ஒரு நாள் நீங்கள் போனீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய வைடூரத்தில் அவர் அலங்கரிச்சிருப்பாங்க. நீங்கள் யோசிப்பீங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. நம்ம யோசிப்போம் இன்றைக்கி இந்த அலங்காரம் போல் இருக்குன்னு. கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் இறைநிலை, இறைவனுக்கே அந்த சக்தியை ஊக்குவிப்பதற்காக இந்த மணின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெம் ஸ்டோன் சார்ந்த உடைகள் தான் சார்த்தப்படுகிறது அப்படின்னா, அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்குவதற்கு இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படணும். நம்ம உடம்பில் நாங்கள் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி என்னோடய ஸ்பெஷாலிட்டி நாங்கள் பார்ப்போம். அதில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையில் எங்கே இருக்காருன்னு அவர் பார்த்து அந்த இடத்துல அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த கிரகச்சாரங்களில் எந்த கதிர்வீச்சை நம்ம எடுக்கணும், எந்த கதிர்வீச்சை நாம் எடுக்காமல் பிரதிபலிக்கணும்னு சொல்லி கொடுத்து அதை நாம் பின்பற்றும் போது நம்ம உடம்புல அவ்வளவு அழகான மாற்றங்கள் வருவதை பார்க்கலாம். உடை இருக்குல்ல, இந்த உடை உங்கள் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கணும்னா உங்களுக்கு நம்ப முடியுமா? ஒரு தோல் நோயோட ஒரு மனிதன் என்னை பார்க்க வந்தார். தீராத தோல் நோய், 35 வருடங்களாக பல கோடி ரூபாய் செலவு செய்து தீராத தோல் நோய். அவர் வரும்போதே ரொம்ப உளைச்சலில் தான் வந்தார். எது பண்ணாலும் எனக்கு தீரலைங்க. நம்ம ஏற்காட்டிலேருந்து வந்தார். அவர் பெரிய தொழிலதிபர். என்ன பண்ணாலும் தீரல, மருந்து மாத்திரை என்னென்னமோ பண்ணிட்டேங்க, தீரலன்னு வந்தார். அவரோட நண்பர் ஒருத்தர், ஏற்காட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் ஒரு எம்பி ஒருத்தர் சொல்லி ரெஃபரன்ஸில் வந்தார். அவர் வந்த உடனே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க இது உடல் ரீதியான நோயாக தெரியல, இது ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய நோயாக தெரியுது. உங்கள் ஜாதகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஜாதகம் கணிக்கிறதுக்கு 1 மாதம் டைம் ஆகும். 360 டிகிரிஸ் பார்ப்போம். அதை பார்த்துட்டு அவருக்கு நான் 3 அட்வைஸ் தான் கொடுத்தேன். நம்பர் 1, எல்லோ கலரில் எந்த ட்ரெஸ்ஸும் போடாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எதுலேயுமே மஞ்சள் வரக்கூடாது. நம்பர் 2, பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்க மாதிரி அந்த நம்ம டேல்னு சொல்லுவோம், அதாவது கிருஷ்ணன் இருக்கக்கூடிய ஒரு நீல நிறம் இருக்கு இல்லையா, அந்த நீல நிறத்தை ஒரு உடை போடுங்க. அந்த உடை போடுறதுக்கு உங்களுக்கு கவலைன்னா அந்த பாக்கெட்டில் கர்ச்சீஃப் வைப்போம்ல, வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த நீல நிறம் தெரிகிற மாதிரி பார்த்துங்கன்னு சொன்னேன். 3வது, அவரோட காலனியை வெள்ளை நிற காலனியாக மாற்ற சொன்னேன். யூஸ்வலாக நம்ம போடுற பிளாக்கு ப்ரௌன்லாம் இல்லாமல் ஒயிட்டுக்கு மாறுங்க அப்படின்னு. அவருக்கு சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் பண்ணால் என் நோய் குணமாகுமா? நான் சொன்னேன், கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க, நான் சொல்கிறது வெறும் 3 விஷயம், இதை பண்ணுறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. யூ டோன்ட் பிலீவ், 1 மாதம் கழித்து அவர் ஒசூர் மருத்துவமனையில் என்னை பார்க்கும்போது அவருடைய அரிப்புகள் 90% குறைந்து போயிருந்தது. அப்போ அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம், எப்படி என் உடம்புல இருக்க தோல் நோய் இப்படி மாறுச்சு. இந்த இடத்துல தான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஜெம் ஸ்டோன்ஸ், கலர் தெரப்பியோட ஒரு முக்கியத்துவம் வருது.
ஏன்னா இன்றைக்கு மனிதன் மறந்து போன விஷயங்களில் நம்முடைய தமிழ் மருத்துவம் மறந்து போன விஷயம்ல முக்கியமான விஷயம்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். தெய்வ விபாஷய சிகிச்சையை விட சிறந்த சிகிச்சை ஒன்றும் கிடையாது. இதில் மருந்தே கிடையாது. வெரி சிம்பிள். பாருங்கள், உங்களோட கலர், நீங்கள் போடக்கூடிய கலர், நீங்கள் போடக்கூடிய ஜெம் ஸ்டோன்ஸை மாற்றினீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் சரியாகும். அடுத்து மந்திரம். இன்னைக்கு மந்திரங்கிறது என்னன்னா அதிர்வலைகள். இன்னைக்கு ஜப்பானில் வந்து அதிர்வலைகளை கொண்டு எப்படி புற்றுநோயை குணப்படுத்த முடியுங்கிற ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ரேடியோ தெரப்பி கிடையாது, கீமோதெரப்பி கிடையாது, பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய எதுவுமே கிடையாது. குறிப்பிட்ட அதிர்வலைகளை புற்றுநோய் இருக்கக்கூடிய செல்களுக்கு நம்ம எடுத்து செல்லும் போது அந்த செல்கள் எவ்வாறு உடைந்து உடல் சுத்தி அடைகிறது, நோய்கள் குணமாகிறது ஆராய்ச்சி இன்றைக்கு ஸ்டேஜ் 4, அதாவது ஹியூமன் ட்ரையலுக்கு வந்திருக்கு. இது ஒரு வேளை வெற்றி பெற்றதுன்னா நண்பர்களே, அடுத்த 10 வருஷத்தில் நம்ம வந்து புற்றுநோயை பற்றி கவலைப்படவே வேண்டாம். அவ்வளவு அழகான சிகிச்சை. இதை செய்வது தான் மந்திரங்கள். அன்னைக்கு கோடானு கோடி மந்திரங்கள் இருக்கிறத பார்க்கணும். சாதாரண ஒரு சுப்பிரபாதத்தில் ஆரம்பித்து, காயத்ரி மந்திரத்தில் ஆரம்பித்து, ஒரு மனிதனுக்கு என்ன மந்திரத்தை எந்த நேரத்தில் கேட்டால் அல்லது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த அதிர்வலைகளை உருவாக்கினால் நோய் குணமாகுங்கிறத ஆராய்ச்சி செய்து நம்முடைய சித்தர்கள் கட்டிய ஒவ்வொரு கோவிலுமே இன்றைக்கு அவ்வளவு பெரிய மந்திரங்களை பிரதிபலிக்கக்கூடிய சக்தி பீடங்களாக இருக்கிறத பார்க்கணும். திருப்பதிக்கு போனால் ஏன் காசு வருது? திருப்பம் ஏன் ஏற்படுது? திருப்பதிக்கு போனால் உங்களோட மணிப்பூரக சக்கரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகள் வேலை செய்யும். குழப்பமான மனநிலை போய் தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். அதே போல் காமாட்சி அம்மன் கோயில் போங்க, இங்கே மாங்காடியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில் போங்களேன், குழந்தை பிறக்கும். என்ன காரணம்? மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய சக்தி காமாட்சிக்கு உண்டு. அந்த மாதிரி பழம்பெரும் கோயில்கள், நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகள், அங்கே மந்திரங்களை சொல்லி 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 ஏற்படுகின்ற அதிர்வலைகள். ஏன் வந்து நம்ம எல்லாம் திருக்கடையூர் போகிறோம்? ஆயுஷ்காக. ஏன்னா அந்த அதிர்வலைகளோடு நீங்கள் ஒன்று போகும்போது உங்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அப்போ நோய் தீர்க்கும் மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய பதிகங்கள் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா? நீங்கள் திருவெண்ணைநல்லூரில் மெய்கண்டாருடைய ஒரு கோவில் இருக்குது. எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த கோயில்களில் ஒன்று. என்னோட மனதில் எப்போ கவலை வந்தாலும் நான் போய் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வரக்கூடிய ஒரு கோவில் அது. என்ன காரணம் தெரியுமா? மெய்கண்டார் அவர்களுடைய தாய் தந்தைக்கு பிறக்கவே கூடாது. அவங்களுடைய தாய் தந்தையுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தையே பிறக்கக்கூடாது. திருநாவுக்கரசர் வராரு, அவருக்குள்ள சேவைகளை அவங்க செய்கிறாங்க. அவர் என்ன வேணும்னு கேட்கும்போது கடைசியாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு. ஞானத்தில் பார்க்குறாரு, அவங்களுக்கு குழந்தை பெறுவதற்கு ஜாதக ரீதியாக பலனே கிடையாது. ஆனாலும் இறைவனை வேண்டி ஒரு பதிகத்தை சொல்லி, இந்த பதிகத்தை படி ஒரு ஞானவான் பிறப்பான்னு சொல்லி அந்த பதிகத்தை சொல்லி கொடுத்து போறாரு. இன்றைக்கு வரையிலும் சைவ மதத்தில், சைவ சித்தாந்தத்தில் அந்த பதிகத்தை படித்தாலே போதும் குழந்தை பிறந்துவிடும். மந்திரங்கள், அதான் சொல்றேன். இந்த மந்திரங்கள் பிறவி பயனாக உடல்ல உங்களுக்கு குழந்தையின்மை நோய் ஏற்பட வேண்டும்னு இருக்கக்கூடிய தம்பதிக்கு கூட குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பதிகங்களாக மந்திரங்கள் இருக்கிறது. இந்த மெய்கண்டார் தான் திருவாவடுதுறை ஆதீனத்துடைய ஸ்தாபகர். இன்றைக்கு அந்த ஆதீனத்துடைய மூல குரு யாருன்னா மெய்கண்டார் சுவாமிகள் தான். ரொம்ப குழந்தை பருவத்திலேயே சிவஞான போதகம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிவ அறிவியல் நூலை இந்த உலகுக்கு கொடுத்து முக்தி அடைந்த ஒரு மகா ஞானி. ஆனால் அவர் பிறப்பதற்கு காரணம், பிறந்த காரணம் இது ரெண்டுமே இறை தொண்டுங்கிறது இருந்தாலும் கூட குழந்தை இல்லாமல் ஜாதக ரீதியாக குழந்தை பேறு அற்ற ஒரு தம்பதிக்கு கூட குழந்தை பிறக்க வைத்ததற்கு காரணம் பதிகங்களும் மந்திரங்களும் தான். அதனால் மணி மந்திரம் அடுத்து தாங்க ஔஷதம், 3வது தான் மருந்து. தீர்க்க முடியாத நோயாக வரும்போது இந்த இடத்துலையும் ஒரு கேட்ச் இருக்குது. என்ன தெரியுமா? இப்போது எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படும் போது வாதம் பித்தம் கபம் வந்து நம்ம மருந்துகளை கொண்டும் கட்டுப்படுத்துகிறோம், அதே போல் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு தியரி உண்டு, ஒரு சயின்ஸ் உண்டு. இது நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நவகிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷத்தையும் மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்த முடியும். இன்றைக்கி ஒரு புற்றுநோய் உங்களுக்கு வருதுன்னு ஒரு விதி இருக்குது. சனி வந்து பார்த்துட்ருக்காரு, உங்கள் காலில் புண்ணு ஏற்பட போகுது, தீராத புண்ணாக இருக்க போகுது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அந்த புண்ணு ஆறாது, கஷ்டப்படுவீங்க, காலை எடுக்கணும்னு சொல்லுவாங்க.
ஆனால் ஜாதகத்தை பார்த்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி படி எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற ட்ரக்கை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற ட்ரக்கை வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா அந்த நோய் குணமாகும். இதுதான் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு அரசரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அரசர்கள் வந்து உங்களுக்கு ஒரு குருவை வச்சுருப்பாங்க. அந்த குருவோட வேலை என்னென்னா நோய்கள் ஏற்படும் போது அதை கொண்டு தீர்ப்பாங்க. இன்றைக்கி சயின்ஸ் எங்கே வந்து பெருசாக லேக் ஆகுது தெரியுமா? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு எம்டி என்னை பார்க்க வந்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவமனையுடைய தலைவராக அவர் இருக்கார். அவர் வந்து என்கிட்ட வந்து, சார் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கால் புண்ணு ஆடுறதுக்கு ஒரு மருந்து கொடுத்தீங்க, அந்த பேஷண்ட் வந்து குணமாயிட்டார். எனக்கே ஆச்சரியம். நான் ஆம்பிடேட் பண்ணோன்னு சொன்னேன், ஆனால் குணமாயிட்டார். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அந்த ட்ரக்கை நான் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க வந்து இதுக்கும் புண்ணு ஆடுறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், குணமாகல. அப்போ என் மனசில் ஒரு கேள்வி, இது வந்து அதிர்ஷ்டத்தினால குணமாச்சா எப்படி எனக்கு புரியலன்னு கேட்கும்போது இந்த தியரியை நான் சொன்னேன். அந்த தியரி கேட்டவுடனே அவரே கண்ணில் கண்ணீர் வடிச்சிட்டார். என்ன காரணம்னா, எந்த அளவுக்கு ஜெனட்டிக் கோடிங்கில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், எப்படி வந்து இந்த ஔஷதங்கள் தெய்வ வெபாஷ சிகிச்சையில் வேலை செய்யுதுன்னு அவர் கேட்கும்போது, ஆயுர்வேதம் இவ்வளவு பெரிய சயின்ஸான என்கிட்ட கேட்டது மட்டும் இல்லை, இன்றைக்கு அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய தீர்க்க முடியாத நோயோடு இருக்கக்கூடியவர்களை இன்றைக்கு எனக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவராகவும் அவர் இருக்கார். மாடர்ன் மெடிசன் டாக்டர் தான், ஆனாலும் ரெஃபர் பண்ணுறார். என்ன காரணம்? அந்த ஔஷதம்ன்றது இந்த இடத்துல சாதாரண மருந்து கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய நோய் தீர்ப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள், கிரகங்களை பொறுத்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் அது. கடைசியாக வருது தியானம், மெடிடேஷன். நம்முடைய பாவங்களை துளைக்க, தலைவிதியை மாற்ற, ஆரோக்கியத்தை மேம்படுத்த, செல்வந்தனாக மாற, 7 ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் மாற்ற நமக்கு தேவையானது என்னன்னா தியானம் தான். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கிறது இதுதான், மணி மந்திர ஔஷத தியானம். இதை கொண்டு தீர்க்க முடியாத நோய்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த நோயையும் தீர்க்கலாம். அதை விட முக்கியம், ஆரோக்கியமான சமூகமாகவும் நாம் மாறலாம். இதில் மணி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய இன்றைக்கு கலப்படங்களும் நிறைய தவறான கருத்துகளும் இருக்கிறத பார்க்குறோம். மந்திரங்கள் அப்படிங்கிறது யாரும் நம்பிக்கையோடு நம்ம அதை கேட்பதும் கிடையாது. ஔஷதம்னு வரும்போது மருந்துகள் மட்டும்தான் இன்றைக்கு தீர்வுன்னு நினைக்கிறோம். தியானத்தை பற்றி பெரும்பாலும் இன்றைக்கு விழிப்புணர்வற்ற ஒரு சமூகமாகத்தான் இருக்கும். இந்த 4 விஷயங்களை நம்ம ஒன்றாக சேர்க்க முடியும்னா நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நோயற்ற வாழ்க்கையும் சாத்தியம்தான். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.